அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி தவ்அன் வ கர்ஹா வ ஸிலாலுஹும் பில் குதுவி வல் ஆஸால். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். விண்ணிலே உள்ளவையும் மண்ணிலே உள்ளவையும் எல்லாமே அல்லாஹுக்கே சஜ்தா செய்கின்றன, ஒன்று விரும்பி அல்லது விரும்பாமல். இந்த படைப்புகள் மூலமாக வெளிப்படுகின்ற அந்த நிழல்களும் கூட காலையிலையும் மாலையிலையும் சஜ்தா செய்தவாறு இருக்கின்றன என்று வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக எடுத்துரைக்கிறான். விண்ணிலே மண்ணிலே உள்ளவர்கள் என்றால் ஆறறிவு படைத்த நாமும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கின்றோம். அதே போன்று வானவர்கள் அல்லாத மற்ற அத்தனை படைப்புகளும் அல்லாஹுக்கு அடிபணிகின்றன. அப்படியானால் என்ன அர்த்தம்? என்றைக்கும் நாம் அல்லாஹுக்கு அடிபணிவதை குறிக்கோளாக லட்சியமாக கொண்டு வாழ வேண்டும். ஒன்று தௌஅன் விரும்பி செய்கின்றன அல்லது நிர்பந்தமாக செய்கின்றன. விரும்பி செய்வது என்றால் என்ன பொருள்? ஆறறிவு படைத்த நாம் நன்கு விளங்கி சஜ்தா செய்கின்றோம். அல்லாஹுதான் நம்மை படைத்தான், அவனுக்குத்தான் நாம் சிரம் தாழ்த்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில். கருகன் என்றால் நிர்பந்தமாக என்றால் என்ன அர்த்தம்? மனிதர்கள் அல்லாத படைப்புகள் ஆட்டோமேட்டிக் இயற்கையாகவே அவை அல்லாஹுக்கு சஜ்தா செய்தவாறு இருக்கின்றன என்பது அந்த கருகனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது. அல்லாஹுடைய படைப்புகள் என்று சொல்லும்போது அல்லாஹ் ஒரு அதிசயமான கருத்தை இங்கே நமக்கு விளங்க வைக்கின்றான். நிழல்கள் கூட அல்லாஹுக்கு சஜ்தா செய்தவாறு இருக்கின்றன. லிலால் என்றால் நிழல்கள், உதுவி வல் ஆசால் என்றால் காலை மாலை. காலை மாலை என்பதனுடைய பொருள் என்ன? காலை மாலை என்பது மட்டுமல்ல, முழு நேரமும் என்பது பொருளாகும், எந்நேரமும் என்பது பொருளாகும். விரிவுரையாளர்கள் அப்படித்தான் விளக்கம் தருகிறார். அதாவது சூரியன் உதிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிழல் நீண்டவாறு இருக்கும், அப்போது நிழல் முழுமையாக இருக்கும். பின்பு சூரியன் அப்படியே உயர்ந்து உச்சத்துக்கு வருகிறது, நிழல் சுருங்கி விடுகிறது. நிழல் வலப்பக்கம் இடப்பக்கமாக சென்று சுருங்கி விடுகிறது. பின்பு சூரியன் மறைய தொடங்குகிறது. மறைய நிழல் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும், நிழல் நீள ஆரம்பித்துவிடும். ஆக நிழல்கள் சுருங்கும் போதும் சரி, அது விரிவடையும் போதும் சரி, இது எல்லாம் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கின்றன. எப்படி விரிவடைகின்றது, எப்படி நீள்கிறது, எப்படி அது சுருங்குகிறது? யோசித்து பார்த்தோமா? அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லாம் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறது. உதிக்கிற போது அது நீள்கிறது என்றால், அதிகமாக இருக்கிறது என்றால், உச்சத்திற்கு வந்த பின்னாடி அது சுருங்குகிறது என்றால், மறுபடியும் அது அதிகரிக்கிறது என்றால், எல்லாமே அல்லாஹுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கின்றன என்பதான அதனுடைய பொருள். அல்லாஹ் சொல்லுகிறான், நிழல்கள் உட்பட உலகிலே உள்ள அத்தனை படைப்புகளும் எனக்குத்தான் சஜ்தா செய்கின்றன என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் ஆறறிவு படைத்த நாம் சஜ்தா செய்வதற்கும் மற்ற படைப்புகள் சஜ்தா செய்வதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. மற்ற படைப்புகள் என்று நாம் பார்க்கிற போது அது உயிரினங்களாக இருக்கலாம், அல்லது பரப்பனவாக இருக்கலாம், நீந்துவனவாக இருக்கலாம், எதுவானாலும் சரி. அதனுடைய விளக்கம் என்ன? குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், அது கட்டுக்குள் அடங்குகிறது. அந்த சஜ்தாவுடைய பொருள் கட்டுக்குள் அடங்குகிறது, தாழ்ந்து பணிகிறது. எந்த நோக்கத்துக்காக வேண்டி ஒவ்வொரு படைப்புகளும் படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது, அது நிலையாக நின்று கொண்டிருக்கிறது என்று விளக்கம் தருகிறார். அல்லாஹ் ஒவ்வொரு படைப்பையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான். அது மரமாக இருக்கலாம், அல்லது பட்சினங்களாக இருக்கலாம், அல்லது தண்ணீரில் நீந்து கொண்ட மீன் குஞ்சுகளாக இருக்கலாம், எதுவானாலும் சரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கின்றனவே. அவை யாவும் நாம் விளங்குகிறோமோ விளங்கவில்லையோ அல்லாஹுக்கு அடிபணிந்தவாறு இருக்கிறது என்று சொல்லுவது நாம் அல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வதிலாலுகும் பில் உதுவி வல் ஆசான்.
நாம் புரிந்தோ புரியாமலோ எல்லாமே அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்தவாறு இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு தாழ்ந்து பணிந்தவாறு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அருமையான ஆயத்தில நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான். இதனுடைய நோக்கம் என்ன? அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கிற போது, மனிதர்களே நீங்கள் எனக்கு சஜ்தா செய்யாவிட்டால் அதனுடைய இழப்புகள் உங்களுக்குத்தான் என்று அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான். நிறைய மக்கள் என்ன செய்வதில்லை? அல்லாஹ்வை தொழுவதில்லை, சஜ்தா செய்வதில்லை. அந்த சஜ்தாவுடைய பலனை அவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நாம் சஜ்தா செய்து விட்டோம் என்றாலே அந்த அல்லாஹ் நம்மை பார்த்து கொள்வான், பாதுகாத்துக் கொள்வான். சஜ்தாவுடைய மதிப்பு மரியாதை அது ஒரு தனி மதிப்பு மரியாதையாக இருக்கிறது. நாம் பார்க்கின்றோமே, கவனிக்கின்றோமே. சஜ்தா செய்கின்ற போது ஆத்மார்த்தமான முறையிலே நம்முடைய ஆத்ம பலம் அதிகரிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய உடல் பலமும் அதிகரிக்கிறது. அருமை சகோதரர்களே, 7 உறுப்புகள் சஜ்தா செய்கின்றன. சஜ்தாவிலே 7 உறுப்புகள் சஜ்தா செய்கின்றன. அந்த 7 உறுப்புகளும் தரையை தழுவுகிற போது பிளட் சர்க்குலேஷன் ஏற்படுகிற போது நம்முடைய உடம்பிலே ஒரு வகையான ரசாயன மாற்றம் ஏற்பட்டு நம்முடைய உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது, பலம் கிடைக்கிறது. இதை அனுபவித்தவர்கள் அனுபவிக்கிறார்கள். 80-90 வயசுல உள்ளவர்களும் கூட இன்றைக்கு நின்று குனிந்து சஜ்தா செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? காரணம், அவர்கள் எப்போதும் பருவம் அடைந்தார்களோ அப்போதிலிருந்தே அவர்கள் தொழ ஆரம்பித்து விட்டார்கள். தொழாமல் அவர்களால் ஜீவிக்கவே முடியாது, உயிர் வாழவே முடியாது என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உடம்பிலே பலத்தை தந்து கொண்டே இருக்கிறார். சஜ்தாவில் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கிறது. அருமை சகோதரன், அல்ஹம்துலில்லாஹ், அதை நாம் விளங்கி கொண்டு விட்டோம். இப்போது இந்த இன்றைக்கு நாம் ஓதி காண்பித்தோமே, குர்ஆனிலே சஜ்தாவுடைய 2ஆம் ஆயத், சூரத்துல் ஆராஃபுடைய 262ஆம் வசனம், கடைசி வசனம், முதலாவது சஜ்தாவுடைய ஆயத். சூரத்துல் ஆராஃப், ஏற்கனவே ஆராஃப் சென்று விட்டது. இப்போது நாம் சூரத்துர் ராது ஓதி கொண்டிருக்கிறோம். இந்த சூரத்துர் ராதிலே இப்போது நாம் ஓதி காண்பித்த வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்து என்கிற இந்த வசனம் இருக்கிறது. இது சஜ்தாவுடைய 2வது ஆயத். நம் சஜ்தாவுடைய ஆயத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம். தொழுகிற போது சஜ்தாவுடைய ஆயத்தை நாம் ஓதினோம் என்றால் அப்படியே நாம் சஜ்தாவுக்கு சென்று விட்டு பின்பு எழுந்து மறுபடியும் கிராத் ஓதிவிட்டு அதற்கு பின்பு நாம் ருக்கு செய்வது, இது சஜ்தாவுடைய சட்டமுறை. அதே சமயத்தில் அருமை சகோதரர்களே, குர்ஆனிலே 14 அத்தியாயங்களிலே 14 சஜ்தாவுடைய ஆயத்து இருக்கிறது. 14 அத்தியாயத்தில் 14 சஜ்தாவுடைய ஆயத்துக்கள் இருக்கின்றன. எங்கிருந்து தொடங்குகிறது? சூரத்துல் ஆராஃபிலிருந்து தொடங்கி சூரத்துல் ஃபலக்கில் போய் முடிவடைகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்று நாம் ஓதுகிறோமே, சூரத்துல் ஆராஃபிலே தொடங்குகிறது. சூரத்துல் ஃபலக்கிலே சென்று அந்த 14 அத்தியாயங்களிலே அந்த சஜ்தா அடைகிறது. நாம் தொழுகையிலே நாம் சஜ்தாவுக்கு சென்று விட்டு எழுந்து நின்று மறுபடியும் கிராத்து ஓதிவிட்டு ருக்குக்கு போகிறோம். ஆனால் தொழுகை அல்லாத சந்தர்ப்பங்களில் அன்பு சகோதரர்களே, நாம் சாதாரணமாக திலாவத்துல் குர்ஆனில் ஈடுபடுகிற போது சஜ்தாவுடைய ஆயத்து வந்து விடுமானால் அதற்கு நாம் முழு மரியாதை கொடுத்து அமர்ந்தவாறே அப்படி சஜ்தா செய்து வரலாம். எழுந்து நின்று நாம் சஜ்தா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அமர்ந்தவாறே அல்லாஹு அக்பர் என்று நாம் சென்று சஜ்தாவுடைய அந்த தஸ்பியை ஓதிவிட்டு பின்பு அல்லாஹு அக்பர் என்று நாம் அமர்ந்து விட்டாலே போதுமானது. ஷாஃபிமார்கள் சலாம் கொடுப்பார். ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை சஜ்தாவுடைய ஆயத்து ஓதினால் சஜ்தா செய்வது வாஜிபாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. வாஜிப் என்றால் அந்த சஜ்தா செய்யாவிட்டால் அது குற்றம் பிடிக்கப்படும். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுன்னத்த முஅக்கதா என்கிறார். அது மிக மரியாதைக்குரிய உறுதி வாய்ந்த சுன்னத் என்கிறார். கிட்டத்தட்ட வாஜிபும் சுன்னத்து முஅக்கதாவும் ஒன்றுக்கொண்டு நெருக்கமானவைகள் தான். எனவே சஜ்தாவுடைய சட்டத்திட்டங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். காரணம், சஜ்தாவை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். குர்ஆனில் எங்கே சஜ்தாவுடைய ஆயத்து இடம் பெறுகிறது என்றால், காபிர்களிடத்திலே குர்ஆன் ஓதப்பட்டால் அவர்கள் சஜ்தா செய்ய மாட்டார்கள். சஜ்தாவுடைய ஆயத்து ஓதப்பட்டால் சைத்தான் வெருண்டோடுவான் என்கிற அந்த ஆயத்துக்கள். நல்லவர்கள் அவர்களிடத்தில் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சஜ்தா செய்வார்கள். ஒவ்வொரு சஜ்தாவுடைய ஆயத்தினுடைய பொருளாக்கத்தை தர்ஜுமாவில் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், யார் முரண்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சஜ்தா செய்ய மாட்டார்கள். யார் உடன்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, உண்மையான விசுவாசிகளாக ஈமான்தாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் சஜ்தா செய்வார்கள் என்கிற அந்த பொருள் வருகிறதே,
நான் உண்மையான மூமினாக இருக்கிறேன் யா அல்லாஹ், என்றைக்கும் உனக்கு நான் சிரம் தாழ்த்தக்கூடியவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ் என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையில் தான் நாம் சஜ்தா செய்யணும். எனவே இந்த ஆயத்தை நாம் கேட்டுவிட்டோம். நம்மால் இயன்ற அளவுக்கு இங்கிருந்து நாம் விடைபெறுகிற போது சஜ்தா செய்துவிட்டு செல்வது நல்லது. காரணம் அது வாஜிபாக இருக்கிறது. குர்ஆனிலே இது 2ஆம் இடம். சஜ்தா திலாவத்து ஓதினால் சஜ்தா செய்வது அவசியமான இந்த 2ஆம் இடம். வல்ல அல்லாஹ் என்றைக்கும் இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வை தொழுது அவனுக்கே சஜ்தா செய்து அவனுடைய திருப்புறத்தை பெரு பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவாராக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.